எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மரத்தோட அடியில் அமர்ந்து ஒரு துறவி தியானம் செஞ்சுட்டு வராருங்க. அவர் அமைதியாக தியானம் செய்யறதுக்கு பறந்து விரிஞ்சு நிழல் கொடுத்து தான் ஒரு மரம். அப்பப்போ இறைவன் அந்த துறவி முன்னால் காட்சி கொடுப்பாராங்க. இதை பார்த்து அந்த மரத்துக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அடர்ந்த பருவ காலம் வரும்போதெல்லாம் கொத்து கொத்தா மலர்கள் பூத்து தொங்குமாங்க. ஆனால் அது எல்லாமே காய்களாக மாறுற பாக்கியம் அந்த பூக்களுக்கு கிடைக்கிறதில்ல. மிஞ்சி போனால் ஒரு 100 காய்கள் தான் பிஞ்சு விட்டு காய்ச்சி பழுக்குங்களாம். இது அந்த மரத்துக்கு ஒரு குறையாவே இருந்ததுங்க. இவ்வளோ பூவும் காயானா எவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மரம் முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சாம். தனக்கு கொடை மாதிரி நிழல் கொடுத்தாலும் அந்த மரத்தை அது வரைக்கும் அந்த துறவி நிமிர்ந்து பார்த்ததே இல்லையாங்க. இப்போ மரம் ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்து, என்ன சொல்கிற மகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, என்னுடைய எல்லா பூக்களும் காயாகிறது கிடையாது. எதிரில் இருக்க அந்த மரத்தை பார்த்தீங்களா, இலையே இல்லாமல் அவ்வளவும் காய்களாகி பார்க்கவே அழகாக இருக்கு. நானும் அதே மாதிரி காய்ச்சி கொள்ளுங்க, நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மரம் கேட்குது. கொஞ்சமாக சிரிச்சுட்டு, இதையெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, நானே ஒன்று அப்படி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் அந்த தண்ணியை மரத்து மேலே தெரிக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நாட்கள்லையே மரத்துலேருந்து பூக்கள் உதிரவே இல்லையாங்க. எல்லாமே பிஞ்சுகளாக மாறி காய்களாக காய்ச்சி தொங்குச்சான். மரத்துக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக காய்களை சுமைக்க முடியாமல் திணறிச்சாங்க. மழை பெய்ய ஆரம்பித்ததும் இன்னும் சும்மா அதிகமாகி கனத்துதான். இப்போ மறுபடியும் மரம் முணுக்கிறத கேட்டுட்டு துறவி தலை நிமிர்ந்து பார்க்குறாரு. சுவாமி, என்னை பழைய மாதிரியே ஆக்கிருங்க, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மரம் அலறிச்சுங்களா. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, எந்த மரத்தில் எத்தனை பூ பூக்கணும், அந்த பூக்களில் எத்தனை காயாகணுங்கிறத இறைவனே தீர்மானிப்பாங்க. அதை மாற்ற முயல்றது நம்மளால முடியாது. அதை மாற்றினா அது நல்லதாகவும் இருக்காது. அதனால் கடவுள்கிட்ட நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு கேட்கும் பொழுது எனக்கு நல்லதை செய்யின்னு வேண்டுனாலே உங்களுக்கு நல்லதாக அமையும்னு சொல்லி அந்த துறவி அந்த மரத்துக்கு சொல்லி முடிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.